மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் வாயிலாக தேர்வு செய்யப்பட்ட 2642 உதவி மருத்துவர்களுக்கு சென்னை திருவான்மியூரில் நடந்த நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி பேசினார். அப்போது மக்கள் நலனை மருத்துவர்களாகிய நீங்கள் கவனியுங்கள், உங்களது நலனை அரசு கவனிக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். தமிழக பொறியாளர்கள், தொழில் முனைவோர் ஹிந்தி கற்பது புத்திசாலித்தனம் என்று தகவல் தொழில்நுட்ப நிறுவனருமான ஜோகோ தலைமை விஞ்ஞானி ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரது எக்ஸ் தள பக்கத்தில், இந்தியாவில் ஜோகோ நிறுவனம் வேகமாக வளர்ந்து வருகிறது. தமிழகத்தின் கிராமப்புறங்களைச் சேர்ந்த பொறியாளர்கள் மும்பை, டெல்லியில் உள்ள ஜோகோ வாடிக்கையாளர்களுடன் நெருக்கமாக பணியாற்றுகின்றனர். எங்கள் வணிகத்தின் பெரும்பகுதி மும்பை, டெல்லி நகரங்கள் மற்றும் குஜராத்தில் இருந்தும் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த வாடிக்கையாளர்களுடனான வணிகம் நாங்கள் மேற்கொள்ளும் சிறப்பான சேவையை பொறுத்தே அமைகிறது. எனவே ஹிந்தி தெரியாமல் இருப்பது பெரும்பாலும் தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய குறைபாடு. ஹிந்தி கற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம். நான் கடந்த 5 ஆண்டுகளில் இடைவிடாமல் ஹிந்தி படிக்க கற்றுக்கொண்டேன். இப்போது ஹிந்தியில் பேசுவதை என்னால் 20% புரிந்து கொள்ள முடிகிறது. வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா உள்ளது. எனவே தமிழகத்தில் உள்ள பொறியாளர்கள், தொழில் முனைவோர் ஹிந்தி கற்றுக்கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்கும். எனவே அரசியலை புறக்கணித்துவிட்டு ஹிந்தி கற்போம் என்றும் கூறியுள்ளார். தூத்துக்குடி கடற்கரையில் ஆளும் கட்சியினர் துணையோடு சட்டவிரோதமாக மண் எடுக்கப்பட்டு உப்பளங்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருமண ஆசை காட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது புகார் அளித்த நடிகை விஜயலட்சுமியிடம் பெங்களூரு சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரு சென்று விஜயலட்சுமியிடம் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவரிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக சேலம், கோவை, ஈரோடு, கிருஷ்ணகிரி, நாமக்கல் உள்ளிட்ட 9 மாவட்ட விவசாயிகளிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தலைமையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் பங்கேற்றனர். வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற தேர்தல் ஆணையம் உறுதுணையாக இருக்கும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நிலுவையில் உள்ள வெளிநாடுகளில் மருத்துவம் பயின்றோருக்கான தகுதி சான்றிதழ் விண்ணப்பங்களை மீண்டும் சமர்ப்பிக்க மார்ச் 4ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் மருத்துவ படிப்பை நிறைவு செய்தவர்களுக்கு திறனறி தேர்வு நடத்தப்படுகிறது. பொதுவாக அத்தகைய தேர்வில் பங்கேற்பதற்கு தேசிய மருத்துவ ஆணையத்தால் வழங்கப்பட்ட தகுதி சான்று அவசியம். பிஇ பட்டத்துடன் பிஎட் முடித்தவர்கள் பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிவதற்கு தகுதியானவர்கள் என்று உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது குறித்து ஆலோசிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் அனைத்து சமூக மக்களாலும் வலியுறுத்தப்பட்டு வரும் ஒற்றை பெரும் கோரிக்கை ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதுதான். சமூக நீதியை காக்க ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதை திமுக அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதை நடத்தும் அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டும்தான் உண்டு, தமிழக அரசுக்கு கிடையாது என்று கூறி பொறுப்பை தட்டி கழிக்கிறது. இதன் மூலம் தமிழகத்தின் 69% இடஒதுக்கீட்டிற்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. எனவே ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவது குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஒடிசாவின் பீமா மண்டலி பகுதியில் உள்ள 30,000 ஆண்டுகள் பழமையான குகைகளுக்கு ட்ரெக்கிங் செல்லும் வசதியை அம்மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. பணம் சம்பாதிக்கும் குறிக்கோளுடன் காளான்கள் போல சுங்கச்சாவடிகள் அமைக்கப்படுவதாக ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பிரபல பின்னணி பாடகர் கே.ஜே. யேசுதாஸ் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வயது மூப்பு காரணமாக ஏற்பட்ட திடீர் உடல்நலக்குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். அவருக்கு இரத்த அணுக்கள் தொடர்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அஸ்ஸாம் மாநிலத்தில் இன்று அதிகாலை மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக
தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் இன்று அதிகாலை 2:25 ரிக்டர் அளவில் 5ஆக பதிவாகியுள்ளதாகவும், இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்புகள் அல்லது சேதங்கள் ஏதும் பதிவாகவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை ஒடிசா மாநிலம் பூரி அருகே வங்கக்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கொல்கத்தா மற்றும் ஒடிசாவின் பல்வேறு இடங்களில் அதிர்வுகள் உணரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான பீகார் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சியான பாஜகவின் 7 எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில் இணைக்கப்பட்டனர். பாட்னாவில் உள்ள ஆளுநர் மாளிகையில் 7 புதிய அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டுள்ளனர். அவர்களுக்கு ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பீகாரில் நடப்பாண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது.